பைரவின் அப்புறமும் வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் எப்படி அந்த சிந்துவுக்கு தெரியுது முன்கூட்டியே அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் சிட்டு தான் எல்லா விஷயத்தையுமே நடக்கிறதெல்லாம் போய் சிந்து கிட்ட சொல்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிட்டு சரண்டா இருக்க மாட்டியா, எதுக்காக இந்த மாதிரி வேலையில பார்த்துட்டு இருக்க, இங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் போயிட்டு சிந்து கிட்ட சொல்றது நீதானா? அம்மா நான் எதுவும் இல்லமான்றாங்க. போது நிப்பாட்டு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் சொல்லலை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா எப்படி இந்த வீட்டுல இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டே தூக்கிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு மகா கண்டிச்சுட்டு இருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் லாஸ்டா இருக்கணும். மறுபடியும் இங்க என்ன நடக்குது, நாங்க என்னென்ன பேசுறோம்னு சொல்லிட்டு அந்த சிந்து கிட்ட சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா நீ இந்த வேலையில இருக்க மாட்டேன். உன் குடும்ப சுச்சுவேஷன் எல்லாமே உனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் இந்த வேலைக்கு நீ வந்திருக்க. அதை விட்டுட்டு அனாவசியமா நீ வேற வேலை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிச்சு அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிட்டு இருந்துட்டு இனிமேல் நம்ம வேலையில மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு நடக்கிறத சிந்து கிட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற இந்த வேலையும் போயிட்டீங்கன்னா இந்த வேலையை நம்பிதான் என் குடும்பமும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிட்டு என்னாச்சியும் ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. சிந்து பேசினாலுமே சிட்டு பேசுறதை அவாய்ட் பண்றாங்க. அது சிந்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.